ராம்கினுடைய முதல் பார்வை மட்டும் வாங்கிட்டு திரு ராம்கி, இங்க தொடர்ச்சியா நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இது தன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி அரசியல் களத்தில் காய் நகர்த்த பார்க்கிறாங்க. விசிகவை குறிவைப்பது அப்படிங்கறதை தாண்டி இந்த குறி திமுக கூட்டணியை நோக்கி வைக்கப்படக்கூடிய குறி. அந்த சதியில அதிமுகவும் பாஜகவும் இது நாள் வரைக்கும் யாரு அப்படிங்கறத திரு திருமாவளவன் வெளிப்படையா சொல்லல. ஆனா இன்றைக்கு உடைச்சு அது அதிமுக பாஜக அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை எங்க எழுந்ததை பாக்குறீங்க? அதற்கான அவங்க அந்த சந்தேகத்திற்கான அத்தனை சாத்தியங்களும் அந்த நிகழ்வில் இருந்தது. ஏன்னா அதுக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சுடைய பெரும்பகுதி அப்படி சந்தேகப்படக்கூடியதாக இருந்தது. நான் சொல்கிறேன், இது முழுக்க ஒரு உள்கட்சி பிரச்சனை. ஆதவ அர்ஜுனாவுக்கும் திமுக தலைமைக்கும் ஏதோ ஒரு சில முரண்பாடுகள் இருக்கின்றன. அது அவருடைய பேச்சில் வெளிப்பட்டது. இது ஒரு நேற்று புத்தக வெளியீட்டு விழா மட்டும் இல்லை, கடந்த 2 மாதங்களாக நடைபெற்ற எல்லா ஒரு சம்பவங்களையும் தோர்த்து பார்த்தா கூட அதில் ஏதோ ஒரு சில முரண்பாடுகள் இருக்கின்றன. ஸோ இதில் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக சொல்றார், அவருடைய பேச்சில் எனக்கு உடன்பாடு இல்லை, 100% தவறு அப்படிங்கிற. அதே நேரத்தில் நான் என்னுடைய அனுமதி கேட்டு தான் அவர் அந்த நிகழ்வில் பங்கேற்றார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அப்படிங்கிறது தான் ஒரு சிக்கலாக இருக்கு. என்னன்னா அவர் பேச்சில் எனக்கு அவசியம் ஏன் வந்துச்சுன்றதையும் சொல்லிடுறேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்சிக்கு யார் தலைவர், 2 தலைமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார். அந்த கேள்வியை எழுப்பும் போது அதற்கு திரு திருமாவளவன் சொன்ன பதில், அதற்கு கூட இது சரியான பதிலா எனக்கு தோணல. என்னன்னா அவர் ஒரு அமைப்பு நடத்துறாரு, அந்த அமைப்பின் சார்பாக அவர் ஒரு விழா நடத்துறாரு, அவ்வளவுதான். நாங்க எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நான் புறக்கணிக்கிறேன், நான் மட்டும் புறக்கணிக்கல, என்னுடைய கட்சிகளும் புறக்கணித்து விட்டது சொல்லி சிம்பிளா முடிச்சிடலாம். ஏன்னா இந்த யூகங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அந்த விழா ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் தெளிவானதுதான். முதல்வரை அழைத்தார்கள், ராகுல் காந்தி அழைத்தார்கள், பல்வேறு விஐபி எல்லாரையும் அழைத்து பார்த்தார்கள். வேறு இல்லாத நேரத்தில் தான், சாய்ஸ் இல்லைங்கிறனால தான் கடைசி நேரத்தில் தான் விஜயை கூப்பிடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது அதுவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் சுட்டி காட்டுறார். திருமாவளவன், நான் விஜயை கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன், அதை ஏற்கக்கூடிய இடத்தில் அவங்களும் இல்லைன்னா சொல்ற வெளிப்படையா எல்லாத்தையும் அவர் 8 பக்க அறிக்கையில் பல்வேறு விளக்கங்கள், பல்வேறு ஏர்போர்ட்ல போகும்போது வரும்போதெல்லாம் விளக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்றேன், இந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் என்னங்கிறத கேள்வி. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அந்த முடிவை எடுத்து வெளிப்படையா அறிவிப்பதற்கு ஒரு பெரிய தாமதம் இருக்கிறது. 2 நாட்கள் முன்னாடி நடக்கப்பட்ட விழா, நேற்றிலிருந்து இன்னது என்ன அடுத்த முடிவு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அதோ அர்ஜுனாவுடன் பேசி சமரசம் பண்ணி அவரை கட்சியில் அவர் தொடர்வதற்கு ஒப்புக்கொண்டால் அதை மற்ற தலைவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. ஆதவ அர்ஜுனா பேசினது கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு தான் அப்படிங்கறது திருமாவளவன் சொல்றாரு. கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு அவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒப்புக்கொள்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். கூட்டணிகள் எல்லாருமே அவருடைய பேச்சு முரண்பாடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் கட்சியில் எப்படி நீட்டித்து நீங்க எப்படி ஒரு சமாதானம் பேசி இருக்க வைக்க முடியும்? அந்த இடத்துல திருமாவளவன் வலுவான ஒரு பாயிண்ட் ஆஃப் நிலை. மறுபடியும் இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு உட்கட்சி பிரச்சனை தான். இது கூட்டணிக்கான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஒட்டுமொத்தமா கட்சிக்கே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அதை பார்க்க தேவையில்லை. அதான் சொல்றேன். அதாவது 10 துணை பொதுச்சாளர் இருக்காங்க அப்படின்னா அதுல பெரும்பாலானவர்கள் போர்க்கொடி ஏற்கிறார்கள் அப்படின்னா தான் நம்ம அதை பத்தி கவலைப்படணும், அதை பத்தி பேசணும். ஒரு மாற்றம் இருந்ததுன்னா அது பெரிய அரசியல் கிளைமேட்ல மாறும்லாம் பார்க்கணும். ஒரே ஒரு துணை பொதுச்சாளர் அவர் திடீர்னு ஒண்ணு பேசல, கன்சிஸ்டன்டா 2 மாதங்களாக பேசியிருந்திருக்கார். அப்படிங்கும் போது அவரை சைலண்ட் பண்ணிட்டு இல்ல அவருக்கு வேறு பொறுப்புகளை கொடுத்துட்டு ஏதாவது செய்து ஒரு மாற்று ஏற்பாடுகள் பண்ணலாம். அதை செய்யக்கூடிய இடத்தில் திருமாவளவன் இருக்கிறார். அதை ஏன் செய்ய தயங்குறாங்க, ஏன் அதை தாமதம் ஆகிட்டே இருக்குங்கிறதா நமக்கும் புரியல, யாருக்குமே புரியல, இந்த கூட்டணியில் இருக்கவங்களே நிறைய பேர் புரியல. சோ இந்த இடத்துல தான் நீங்க இது காரணம் யாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாஜக வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நேற்று அந்த மேடையில சில வார்த்தைகள் பேசப்படும் போது இதுல விஜய் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப காஷியஸா இருக்காரு. அவர் இங்க முன்னாடியே நம்ம அதை பத்தி பேசினா நம்மள சாயம் பூசுவார்கள் என்று அருணன் போன்றவர்கள் நம்ம பாஜக பி டீம் சொல்லுவாங்க. அவர் மாநாட்டிலே அறிவிக்கிறார். அருணன் போன்றவர்கள் அவங்க அப்படிதானே டேக் எடுத்தாரு. அவரு நீங்க மாநாட்டிலே அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பாஜக எதிரான அரசியல் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நேற்று ஒரு வலுக்கட்டாயமாக அந்த மணிப்பூரை தொட்டு காமிச்சதுக்கு காரணம் என்னன்னா அவர் ரொம்ப காஷியஸா இருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை பாக்குறாரு. ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு பொசிஷன் இருக்கும்போது நம்மளால எளிதாக அரசியல் செய்ய முடியும் நினைச்சு அவர் உள்ள வர்றார். அவர் புதுசா ஒரு பிளேயர், அவர் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளதான் பார்ப்பார். நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நீங்க திமுக கூட்டணி கட்சியில் உள்ள தலைவர்கள் தான். நேற்று விஜய் பேசியதை விட ஆதவ அர்ஜுனா பேசியது அதிகமான விஷயங்கள். நீங்க சந்தேகப்படக்கூடிய எல்லா வார்த்தையும் நீங்க சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனாவோ அல்லது விஜயோ அவர்கள் மூலமாக ஒரு முயற்சி நடக்கிறது, ஒரு சதி நடக்கிறது. அது விடுதலை சிறுத்தைகளையோ அல்லது திருமாவளவன் அவர்களையோ நோக்கிய சதி அல்ல, திமுக கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு சதி அப்படிங்கிற அந்த சார்ஜை அட்மிட் பண்றோமா இல்லையா? அதாவது எப்ப இது பூதாகரமா உருவெடுக்கிறதுனா ஒரு உட்கட்சி பிரச்சனை, ஆதவ அர்ஜுனாவுக்கும் கட்சி தலைவருக்கும் உள்ள பிரச்சனை. அந்த விழால விஜய் போன்ற மாற்று கட்சி சேர்ந்தவர் அவருடைய மோட்டிவ் என்னன்னா
அவர் திமுக கூட்டணி உடைப்பதுதான். அது வெளிப்படையா அதனாலதான் முதல் மாநாட்டிலே அவர் அறிவிக்கிறார், நான் கூட்டணியை நோக்கி போறேன்னு சொல்லி அறிவிக்கிறார். ரொம்ப தெளிவா இருக்காரு. சோ அவரை உள்ள கொண்டு வந்து அது பேசுனதுனாலதான் இந்த மாதிரியான சந்தேகங்கள் எழும்புகின்றன. இதை வந்து தனியாக பேசி முடித்துக்க வேண்டிய விஷயம். நான் ஏதோ ஒரு இந்த விழா மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து பல விஷயங்கள்ல ஆதவர்ஜுனா அந்த கட்சியுடைய பொது கருத்துக்கு எதிரான கருத்துக்கள் தான் பதிவு செய்துட்டு இருக்கார். அதை ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? இந்த கேள்வியை நம்ம விடுதலை சிறுத்தை தலைவருக்கு நம்ம எழுப்பி ஆகணுமே. பதில் வாங்கிக்கலாம் திருவன்னியரசு. இல்ல, அதாவது ரெண்டு பேரும் மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் பொன் வில்சன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மரியாதைக்குரிய ராம்கி அவர்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்போ வந்து ராஜ்நாத் சிங் வர்றாரு, அவங்க திமுக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது ஒரு அரசு விழா. அரசு விழாவில் வந்து அரசியல் பேச மாட்டாங்க. கலைஞர் குறித்த அந்த அஞ்சல் தலை வெளியீட்டு தொடர்பாக வந்து கலைஞர் குறித்து தான் பேசுவாங்க, வேறு எதுவும் பேசலை. அதுபோல தான் நடந்தது. அங்கே வேறு எந்த இதுவும் பேசலைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. ரெண்டு, இந்த நூல் வெளியீட்டு விழா குறித்து 8 பக்க அறிக்கை வந்து எங்களுடைய தலைவர் வந்து தாய் சொல்லுங்கிற பேரில் தொண்டர்களுக்கு வழிகாட்டுதல் கடிதம் தான் அது. நீங்கள் வந்து இதுதான் நடந்தது, என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது ஒரு கடிதம் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தில் மிக தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. விகடன் நிறுவனமோ விஓசி நிறுவனமோ சொல்லாமல் ஒரு நாளேடு எப்படி அதை வந்து சொல்லுது, 2 பேர் படத்தை போட்டு எப்படி வந்து அதை வந்து அரசியல் படுத்துறாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்து எங்களுக்கான விழிப்புணர்வோ அல்லது எங்களுக்கான சந்தேகங்கள் எழுது அப்படிங்கிறத வந்து தலைவர் அவர் சொல்கிறார். அப்போ இந்த இடம் வந்து அது ஒரு நூல் வெளியீட்டு விழா அல்ல, அது சில நூலோர் அதை வந்து அரசியல் படுத்துவதற்கான விழாவாக மாற்ற முயற்சி செய்கிறாங்க. அப்போ அந்த விழா வந்து அரசியல் இன்னொரு கூட்டணிக்கான கால்கோள் விழாவாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற இடத்துல தான் நகர்றோம். அதே போல தான் நடந்திருக்காங்க. நூல் குறித்து பேசலை, 1-2 இடங்களை தொட்டாங்க. அது வந்து அது முழுமையாக வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழானா நூல் வெளியீட்டு விழா குறித்து அதற்கு பின்னணி குறித்து நம்ம வந்து பேசுறது அப்படிங்கிறது ஒன்று. அப்போ அப்படி ஒன்றும் பேசலை. அப்போ அப்படி பேசாமல் நீங்கள் வந்து இது வந்து ஒரு சாதாரண நூல் வெளியீட்டு விழா, நீங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இப்போ 2020 ரஜினிகாந்த் தான் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல. 2020 வந்து கட்சி ஆரம்பிக்க போனால் அவரே சொன்னார், 2021 தேர்தலுக்கான வேலைகள் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. நாங்கள் பாஜகவில் இருக்கிற அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் இல்லைன்னா அதை திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பை முன்னிறுத்துகின்ற தமிழறிவு மணியன் போன்றவர்கள் அவர்களை போய் வந்து ஆதரித்து நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம், அவங்க 2 பேரையும் வந்து தூதர்களாவோ இல்லை ஒருங்கிணைப்பாளர்களோ அறிவிச்சார். வெளிப்படையாக கையப்பிடிச்சு அறிவிச்சார். அந்த இடம் வந்து நின்று போச்சு. எல்லாருமே ராம்கி போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க ஆதரிச்செல்லாம் பேசினாங்க, நின்று போச்சு. இப்போ ரஜினிகாந்துக்கு பதில் யாராவது தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கக்கூடிய, திமுக எதிர்ப்பை முன்னிறுத்தக்கூடிய ஒருத்தர் வேணும். அவர் தான் இப்போ விஜய். அப்போ அந்த விஜயை வந்து முன்னிறுத்தி ரஜினிக்கு பதில் விஜய் முன்னிறுத்துறாங்க. இது பாஜகவினுடைய செயல் திட்டமே என்று வேற எதுவுமே இல்லை. ராம்கி சொல்றாரு, அவங்க பாஜகவின் தானே எதிர்க்கிறாங்க, அவங்க முதல் எதிரியே பாஜகவை தானே முன்னிறுத்துறாங்க. அதுதாங்க, நீங்க வந்து அக்டோபர் மாதம் வந்து அவர் வந்து மாநாடு நடத்தினாரு. மாநாட்டில் மணிப்பூரை பத்தி பேசல. மாநாட்டுக்கு முன்னாடியே மணிப்பூர் சம்பவம் நடந்துச்சு. இங்கே வேங்கை வயலை பற்றி அங்கே பேசலை. மாநாட்டுக்கு முன்னாடியே வேங்கை வயல் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க வந்து பாஜகவினுடைய செயல் திட்டம், கொள்கை ரீதியான செயல் திட்டத்தை பற்றி பேசலை, நாசகார செயல் திட்டத்தை பற்றி பேசலை. ஆனால் இதில் வந்து அதுக்கு அடுத்து மாநாட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசலை, இதை பற்றி பேசலன்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது இது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா சொல்றது இருக்குல்ல. இது பாஜக எப்படின்னா, நீ எங்களை வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கோ, ஆனால் திமுக வாக்குகளை வந்து சிதறடிக்கணும், திமுக கூட்டணியை சிதறடிக்கணும், இதுக்கு ஏதாவது உத்தி இருக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை நகர்த்துறாங்க. அதனால அவங்களை விமர்சனம் செய்தால் கூட அதை பற்றி பிரச்சனை இல்லை.